வணக்கம்ங்க. வாழைக்காய் பொரியல் பண்ணேன்னா, அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா என்கிட்ட ஒரு வாழைக்காய், அதுவும் சின்ன சைஸ் வாழைக்காய் தான் இருந்ததா, அதனால இந்த மாரி தேங்காய்லாம் போட்டு பொரியல் மாரி பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் தானே, அதனால பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். இதே 2 வாழைக்காய்லாம் இருந்ததுன்னா, நம்ம அந்த ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி வாழைக்காவ மீன் மாரி பொரிப்போம்ல, அது மாரி செஞ்சிருப்பேன். சரி இது கம்மியா இருந்ததுனால இது மாரி பண்ணிட்டேன். இதில வந்து வேக வைக்கும்போது குழஞ்சிருச்சுனா நல்லா இருக்காது. அது மட்டும் கேர்ஃபுல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த மாரி குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டா உள்ள போகிற ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிட்டோம்னா, சரியா இருக்கும். அதே மாரி தண்ணீலருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சிரணும். ஆற வச்சதுக்கப்புறம் தாளிச்சோம்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. அதே மாரி தேங்காய், ஜீரகம், பச்சை மொளகா இதெல்லாம் பூண்டு போட்டேனா, கருவேப்பிலை இல்ல. கருவேப்பிலையும் ஒரு 5, 6 கருவேப்பில போட்டா சூப்பரா இருக்கும். என்கிட்ட அதோ போட்டேன் பார்த்தீங்களா, அந்த 3 கருவேப்பில தான் இருந்தது. ஆக்சுவலா என்கிட்ட வீட்ல இப்போ ஒரு கருவேப்பில செடி வச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா, அதுலருந்து எனக்கு பறிக்கவே பயமா இருக்குது. எங்க பறிச்சா அதோட வளர்ந்துறது ஸ்டாப் ஆயிருமோ! ஏன்னா சின்ன செடியா இருக்கு. அதனால கொஞ்சம் பெருசாகட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க. தேங்க் யூ.